ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாம் சோசியல் சயின்ஸ் லாஸ்ட் எக்ஸாம் இதோட முடியுது. அதனால் லாஸ்ட் எக்ஸாம்ன்றனால கொஞ்சம் மெத்தனமாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் எப்பயும் அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு நாளைக்கு முன்னால் அப்டேட் பண்ணக்கூடிய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் குவார்டர்லி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயரில் நடந்து முடிஞ்சது. பட் இந்த வருஷம் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளும் அட்டன் பண்ணுறதுக்கு இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் ப்ளஸ் 8 மணிக்கு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுவேன். நாளைக்கு ஈவினிங் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுவேன். செலக்டட் கொஸ்டின்ஸ் இன்றைக்கி அப்டேட் பண்ணுறது 8 மணிக்கு அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் செலக்டட் கொஸ்டின்ஸ். நாளைக்கு மார்னிங் அப்டேட் பண்ணக்கூடியது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் 2 மார்க்கும் 5 மார்க் அண்ட் 8 மார்க்கில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். அது மட்டுமே போதுமானது. எப்பயுமே ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பெருங்கற்காலத்தில் இறந்தோரை புதைக்கும் வழக்கத்தின் வகைகளை கூறுக. ஹிமோராபின் சட்டம முக்கியமான சட்ட ஆவணமாகும் விவரி. சட்டம் முக்கியமான சட்ட ஆவணமாகும் விவரி. அஜாத சத்ருவை பற்றி கூறுக. புனித சோஃபியா ஆலயம் பற்றி கூறுக. புவியின் 4 கோளங்களை பற்றி சுருக்கமாக எழுதுக. ஆழிப்பேரலைகள் என்றால் என்ன? இதில் அந்த ஆழிப்பேரலைகள் என்றால் என்ன? பசிபிக் நெருப்பு வளையம் பற்றி எழுதுக. வளிமண்டலம் வரையறு. நீரியல் சுழற்சி என்றால் என்ன? இதெல்லாம் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அதனால் ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் சொல்லும்போது இந்த கொஸ்டின் அப்படியே என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் வருமானு அடுத்த கேள்வி கேட்டுறாதீங்க. கண்டிப்பாக இதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கொஸ்டின் இதுலேருந்து வரும். நான் அப்டேட் பண்ணுறது எல்லாமே செலக்டட் கொஸ்டின் தான். சயின்ஸில் எப்படி உங்களுக்கு அந்த 2 மார்க் அண்ட் 4 மார்க்லாம் நான் சொன்னது வந்ததோ அதே மாதிரி சோசியல்லையும் கான்ஃபிடென்ட்டாக படிங்க. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 29 உங்களுக்கு நிரப்பு கேட்குறாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 30, 31, 32 30, 31 பொறுத்துக. 32 வேறுபடுத்துக கேட்குறாங்க. இதில் கேட்டிருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா வானிலை மற்றும் காலநிலை, இன்சல்பர்க் மற்றும் யார்டங் கேட்டிருக்காங்க. அடுத்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்கில் மனிதர்களின் வரலாறு பூமியின் வரலாற்றுடன் நெருங்கிய தொடர்பு உடையது தெளிவுபடுத்துக. சமண புத்த சமய கொள்கைகள் இடையே உள்ள ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும், எரிமலைகளால் உண்டாகும் விளைவுகள், வளிமண்டலத்தின் அமைப்பை பற்றி ஒரு பத்தியில் எழுதுக. சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்களாட்சியில் உள்ள சவால்கள் இம்பார்ட்டன்ட். அரசியல் கட்சிகள் செயல்பாடுகள் யாவை இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி 41 இருக்கக்கூடிய பொதுத்துறையும் தனியார் துறையும் வேறுபடுத்துக, அது இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினில் இதில் சிம்பிளாக புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தகாத வளங்கள் வேறுபடுத்துக அப்படிங்கிறது ஒரு வேறுபடுத்துக கம்பல்சரி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. பட் இதே கம்பல்சரி கொஸ்டின் தான் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் வருமா அப்படின்னம்னா நான் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி 8 மணிக்கு அப்டேட் பண்ணக்கூடிய அந்த செலக்டட் கொஸ்டின் 2வது கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதில் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நான் அப்டேட் பண்ணுற அந்த 2 செலக்டட் கொஸ்டின் படித்தாலே போதும். எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண வேண்டிய எல்லாமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். அது மாதிரி 8 மார்க்கில் பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி எழுதுக கேட்டிருக்காங்க. 43ல் 44 உலக வரைபடத்திலிருந்து குறிக்கக்கூடிய பசிபிக் வளையம், செயல்படும் எரிமலைகள் 1, குளிர்பாலைவனம், பிரெய்ரி, புவி அதிர்ச்சி மண்டலம் 1, இமயமலை தொடர், ஏதேனும் ஒரு டெல்டா, இந்தியா இது கேட்டிருக்காங்க. அதுக்கு அல்லது கொஸ்டினில் உங்களுக்கு தமிழ்நாடு வரைபடத்தில் கீழ்கண்டவற்றை குறிக்கவும் அப்படின்னு சொல்லி மதுரை, உறையூர், அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், சென்னை, கன்னியாகுமரி, காஞ்சி, நாகப்பட்டினம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் ப்ளஸ் அந்த செலக்டட் கொஸ்டின்ஸ் இது உங்களுக்கு பிடிஎஃபாகவே டவுன்லோட் லிங்க் கொடுத்துறேன். டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.